நண்பா வணக்கம். ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் ராம்ஜி பேசுகிறேன். இன்று நைசர்கிய பலத்தை பற்றி நாம் ஆராய்வோம். நைசர்கிய பலம் என்பது கிரகங்களின் இயற்கையான பலத்தை குறிப்பது. ஒரு கிரக 2-3 கிரகங்கள் ஒரே ராசியில் கூடும்போது அந்த கிரகங்களுக்குள் யார் பலம் என்பதை முடிவு கட்ட இந்த நைசர்கிய பலம் உதவும். நைசர்கிய பலத்தில் மிகவும் பலம் குறைந்தவர் சனி. சனியை விட செவ்வாய் பலம் கூடியவர். செவ்வாயை விட புதன் பலம் கூடுதல். புதனை விட குரு பலம் கூடுதல். குருவை விட சுக்கிரன் பலம் கூடுதல். சுக்கிரனை விட சந்திரன் பலம் கூடுதல். சந்திரனை விட சூரியன் அனைத்திற்கும் கூடுதலான பலம் உடையவர். சூரியனை விட ராகு கேதுக்கள் பலமானவர்கள். இவ்வாறு கணக்கில் எடுத்துக்கணும் நைசர்கிய பலத்தை. கிரகங்கள் கூடும்போது இந்த பலங்களை செக் செய்ய வேண்டும். நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். கிரக கூடும்போது நைசர்கிய பலத்தை ஆராயும் போது ஒரு கிரகம், அதாவது நைசர்கிய பலத்தில் பலம் குறைந்த கிரகம் ஸ்தான பலத்திலோ திக்பலத்திலோ கூடியிருந்தால் அப்போது நைசர்கிய பலம் வேலை செய்யாது. ஸ்தான பலமும் திக்பலமே முதன்மை. அதில் பலம் பெற்ற கிரகம் நைசர்கிய பலத்தில் நிற்காது. நைசர்கிய பலத்தில் நிற்காது. நைசர்கிய பலத்தை எவ்வாறு எடுக்கணும்? 2-3 கிரகங்கள் 3 கிரகமே நட்பு வீட்டில் ஒரே மாதிரி பலத்தில் இருந்தால், அதாவது ஸ்தான பலத்தில் 3 கிரகங்கள் ஒரே மாதிரி நிலையில் இருந்து அப்போதுதான் நைசர்கிய பலத்தை செக் செய்ய வேண்டும். ஸ்தான பலத்தில் உயர்ந்த உள்ள கிரகங்களோட நைசர்கிய பலத்தை போட்டி போட முடியாது. ஸ்தான பலமும் திக்பலமும் தான் முதன்மையானது. நைசர்கிய பலம் அடுத்த நிலையை காலபலம் ஏற்கனவே சொல்லியிருந்த காலபலமும் நைசர்கிய பலமும் அடுத்தடுத்த நிலைகள் தான் பார்க்க வேண்டும். வணக்கம்.